அப்போ நேரம் வந்து நெருங்கி கொண்டது. அப்போ என்னத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பொங்கல் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தைப்பொங்கல். வெண்ணிறப்பால் பொங்கி வர வெடி சுடணும். டோகரா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினைச்சியா ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வளமே போல் வந்து எங்களுடைய வீட்டுக்கே நிற்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நேரம் வந்து நெருங்கி கொண்டது. அப்போ என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பொங்கல் அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள்னு சொன்னாங்க. மனது நிறைஞ்ச நாள்னு சொன்னால் இன்றைய ஒரு நாள் தான். அப்போ அது என்ன நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பொங்கல். என்ன அப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குற ஒருவர்களுக்கு வந்து அம்மா நான் சேர்ந்தோக்கா சொல்லுவோம். அம்மா அனைத்து உறவுகளுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும் அப்படி சொல்லிக்கொண்டு, அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பழைய வீட்டை பொங்காமல் இந்த புதிய வீட்டை வந்து இந்த முறை வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அளவான பொங்கல்னு சொல்லலாம். அப்போ அந்த பொங்கலை வந்து ஆர் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கல் சொன்னாதே தானே இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து செஞ்சுட்டு தான், எங்கள்ட ஃபேமிலி சொன்னால் எங்கள் ஃபேமிலி செஞ்சுட்டு தான் அதை கொண்டே நாங்கள் எங்களோட சொந்த பந்தத்துக்கு கொண்டே அதை கொடுக்கணும். அதே மாதிரி தான் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புதுவிதமான நிறைய போன வருஷம் நாங்கள் பொங்கல் போல நம்ம இல்லை ஒரு வருஷமாக நாங்கள் பொங்குனாங்க. துடக்கல் வந்தால் பொங்க மாட்டோம். அதான் துடக்கல் அந்த அடியெல்லாம் பொங்கல். இப்போ இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதோட இந்த வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருந்தவங்க வந்து இந்த வீடு வந்து முதல்ல இருந்த ஆட்கள் கூட வந்து பொங்கல். அப்போ நாங்கள் பால் காய்ச்சி அதாவது வீடு கட்டி பால் காய்ச்சினதுல இனிமே இந்த வீட்டில் பொங்க இல்லையா, ஆனால் நாங்கள் தான் முதல் தடவை பொங்கி இருக்கோம். முதல் தடையாக பொங்கியிருக்கோம். அப்போ உண்மையில வந்து ஒரு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தவங்க வந்து பொங்கலையோன்னு சொல்லி, அப்போ நாங்கள் வந்து அந்த வீட்டை பொங்காமல் இப்போ இன்றைக்கு வந்து இந்த ஒரு வீட்டை வந்து பொங்க போகிறோம். அப்போ அந்த பொங்கலை வந்து அம்மா அப்பா தான் சிறப்பிக்க போடுறோம். ஏன்னா அப்போ இன்றைக்கு ஒரு அட்டகாசமான பொங்கலாக தான் இருக்க போகுது. பார்த்தீங்க சொன்னால் இப்போ மழையும் வந்து லைட்டாக சினுங்கி கொண்டிருக்கு. அப்போ சினுங்களோட சேர்த்து தான் எங்களுடைய பொங்கலை மேகம் வந்து துக்கிச்சு போயிருக்கு. துக்கிச்சு தடிமன் நின்று முறைன்னு சொல்லலாம். கடும் தடிமன் போலாங்கனாக்கா அப்படி சொல்லிக்கொண்டு ஓகே. இப்போ டைம் ஆகி கொண்டு அங்கே அப்பா அங்கே பொங்கல் பானை வச்சுட்டு போல கொஞ்சம் சத்தங்க விழுந்து விட்டுதோ. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் எனக்கு மட்டும் சொல்லிக்கொண்டு இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பா வந்து பொங்கல் பானை வைக்குதுண்ணே. அப்பா பொங்கல் பானை வைக்கும். அப்பா டேட் பாடுறாரு அதெல்லாம். ஓ ரைட், பானை தயாராகிருக்கு. நீ என்ன பானை என்ன செய்யணும்? அரிசி தண்ணி கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர பால் விட்டு எங்கே சரிக்கிறது எல்லாம் பார்க்கணும். விளையாட்டு இருக்குதுன்னு அது பானை வச்சாச்சுந்தா. இதாவது அப்பா போட்ட கோலம் வேணாம்மா, எல்லாமே அப்பா தான். அப்பாவோட செலக்ஷன் தான் இந்த கோலம் வந்து. குட்டி மக்களை என்ன செய்யணும்? சரி, நான் தண்ணி கொஞ்சம் அப்புறம் பார்ப்பேன். இந்த பாருங்க உண்டு பொங்கல் வந்து லைட்டாக மழையும் லைட்டாக சதுராடி கொண்டு இருக்கு. ஆனால் வராதுண்ணே. சரி ஓகே. இப்போ தான் நான் பானை வச்சேன். நாங்கள் இனித்தான் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலையை வந்து எதிர்பார்த்து கொண்டுங்க ஒரு நல்ல ஒரு காணொலியாக இருக்குமே இந்த வீடியோ. எங்களுடைய முதல் வருஷம் கிட்ட இப்படி புது பானை பொங்கல் பானை இருக்குது வீட்டு. அது வந்து பெருசுன்னு எங்களோட ஊரில் இருக்க பெரிய பானையில் பொங்கல் பெஞ்சு வந்தோடய இது எங்களுக்கு கணக்காரு. ஓகே, பார்த்தீங்க சொன்னால் இப்போ அப்பா வந்து தேங்காய் இருக்குதான். என்ன தேங்காய் இருக்குங்களோ? தேங்காய் என்னதுக்கு? குக்கேக்கோ பொங்கலுக்கு. சியா
4 மணிக்கு கொழும்பினா அது சரி. நல்லா கொதிச்சு பொங்கல்னா தானே பால் விட்டா எங்க சரிக்குன்னு பார்க்கலாம். சரி அது எங்க சரிக்குன்னு சொல்லுவா. இது தெற்கு மேற்கு முள்ளங்கி கிடக்காது. ஃபுல்லாக விடுங்க போய்க்குது. பொங்க சரி வந்து காணும் பொங்க சரிக்கவும் பார்க்கணும்ல. இவ்வளோ பொங்கி சரி வேணுமே. ஓ அதுக்கப்புறம் அந்த அரிசி போடலாம். பார்த்து பழம் நீங்களுமே ஓ பால் பொங்குதான். பால் பொங்கணும். கிட்ட கிட்ட வந்துடுங்க. மாயிலாம் கருகுதா? வெண்ணிறப்பால் பொங்கி வர வெடி சுடுவோம் நாங்கள். என்னண்ணா? வெண்ணிறப்பால் பொங்கி வர வெடி சுடுவோம். வெடி சுடணும் கொளுத்தோம். அது அப்பா சொல்லட்டும். இந்த பொங்கி கொண்டுறதா? சரிக்குது சரிக்குது. ஓகே சந்தோஷம். இந்த நல்லா பொங்கி ஊற்றி விடுந்தா பொங்கல் கும்பமா கடும் பொங்குது. இதுதான் வந்து ஒரு ஞானம் பண்றேன். மொத்தத்துல பொங்கி கிழக்க சரிச்சதுக்கு பிறகுதான் நாங்க வந்து இனிதான் அரிசி போடுவோம். இப்ப பால் வந்து பொங்கிட்டேன்னு பொங்கி சரிச்சு வந்து நாங்க அரிசி போட போறோம். அரிசிகள் எல்லாத்தையும் போடுறீங்க உலகா? அரிசிக்கு வந்து பயறு கச்சான் அரிசி எல்லாம் இருக்கு. இப்ப கடையில வந்து சரியான இலகுவா வந்து பயிரை வறுத்து குத்தி தராங்க எங்களுக்கு சுவமே. சரியா போடுங்க நீங்க. வாடியா சுத்தி போடு. டோகரா அடுப்பு வெள்ள பானை அடுப்பு. அப்ப அழுது போய்க்குது அடுப்பு கண் போய்க்குது. வெள்ளா சரி அப்படியே போடுபடுதுண்ணே. பானை காணுமோ? காணுங்க. இதுவும் போட இன்னும் இதுவும் பொங்க போகுது. கொஞ்சம் தண்ணி மேல கிள்ளலாம் நாங்க. பொங்கி கொண்டிருக்கோம். சூரியனை காணல இன்றைக்கு. என்ன சொன்னா மப்பு போட்டுட்டேன். இது வந்து எங்களோட புது வீட்டு பொங்கல். நாங்கள் எங்களோட ஊரில் இருக்க ஒரு வருஷம் பொங்குவோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், துறக்கு வந்தால் பொங்க மாட்டோம், மற்ற நாள்லாம் பொங்குவோம். அதோட பானை சரியான வித்தியாசம். எனக்கு இந்த இந்த குட்டி பானையில் அவங்க அந்த மாதிரி அது எனக்கு ஒரு ஆசை. புது பானையில் இந்த வருஷம் இங்கே பொங்கணும். ஆத்திக்குடியை வச்சு அன்றைக்கி வைப்பேன். அரிசி அவிஞ்சிருக்குமா? அரிசி அவிஞ்சிருக்குமா? கொதிச்ச தண்ணி தானே நல்லா அவியும். அங்கே மிஸ்டர் சுமன் வீட்டையும் வந்து பொங்கல் நடந்துண்டான் இருக்குது. அவியோன் முத்தத்து பொங்கல் வந்து மூடக்கூடாதுன்னு அரிசி எல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்கு. ஆத்திக்குட்டி காய்ச்சலான நல்லா இருக்குது. அரிசி அவிஞ்சிட்டு தானே இனிமேல் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ளம்ஸையும் கஜுவையும் போட்டால் அது அவிஞ்சிடும் நல்லா. இப்போ கேக்கிட்ட போயிடலாங்கிற. இது வந்து கஜு அதை சேர்த்து விட்டாங்க. அவிஞ்சிருக்கோம். ஒரு அம்மா சின்னவன் தான் இருக்குங்க. கொஞ்சம் நான் டேஸ்டாக இருக்கும். அரிசி கொஞ்சம் அவங்கன்னு சொன்னால் நாங்கள் பயிரை போடலாம். கொஞ்சம் மடங்கு கிடக்காது. இந்த கொஞ்சம் மடங்கும்.
இந்த அவியட் நல்லா சக்கரை போடலாம் போல காமிச்சு. இது வந்து பேரிச்சம்பழம் சின்ன ஆதி குட்டி காய்ச்சலானா இப்போ ஆதி குட்டி தூக்கி வச்சு நிற்கிறேன். நாங்கள் இதையும் போடுவோம். அப்பா ஐயோ என்னால் கிட்டே ஆகாது. Right. Okay. இந்த சூட்டோட சர்க்கரையை போட்டால் நல்லா அவிஞ்சிடும். சர்க்கரை கட்டியை போட்டால் நல்லா கரைஞ்சிடும். ஆனால் உண்மையாக என்னோட பொங்கலுக்கு சர்க்கரை வந்து கருப்பு கட்டியாக வாங்கலை யாரு சின்னப்பா. பொருளாக அரும்படிக்கிறாங்க சர்க்கரைக்கு. அப்போ அதனால் நாங்கள் பார்த்து தான் போடுவோம். இந்த பொங்கலுக்கு வந்து அண்ணா தான் கேவராம ஏடாண்டா என்னால் கையால் பிடிச்சி போடலாம். கையில் அந்த ஊசி ஐயோ அப்பா அரிசி அவிஞ்சு தான் சக்கரை போட்ட விட அந்த சூட்டில் கரைஞ்சிரு கட்டியாக போட்டேன். அது வாத்தி குட்டியாக வாங்க பாடு. இன்னொரு பசுப்பால் விட்டு தான் நாங்கள் பொங்கல் சேர்க்குறோம். நல்லா இருக்கும். கறி 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 கிண்ணுங்க அப்படியே சூட்டில் அப்படியே கரைஞ்சிடும். பார்த்து போடுவோம் சக்கரை காணும் போட. பொங்கல் வந்து ரெடி ஆயிட்டு இங்கே வாங்க. ஏலக்காய் ஒரு வடி ஏலக்காய் ஒரு ஆளைப்பாங்க. பொங்கலை விட பொங்கல் பானை விட ஆழ்ச்சினா கிடக்கு. அதுக்கிட்டே ஏன் பாதி வாதியா பிச்சு போடுங்க அவன். அப்படியே போட மாதிரி அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்தாங்க சுடும் பிள்ளைக்கு. அச்சா ஏலக்காய் என்னம்மா பாருங்க பொங்கல் எப்படி கலரில் வந்துட்டு இன்னும் பாருங்க என்னம்மா எல்லாம் அவிஞ்சிட்டு அது ஓகே. வழியாக தான் இருக்கு. நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பசுப்பாலில் தான் பொங்கல். பால் விடுவோமா? எத்தனை தேங்காய் விட்டாலும் வீடாகாத பால் அது. அம்மா உண்மை கதை. நீங்கள் விட மாட்டோம் கையில் பிறகு அம்மா குட்டிக்கு சுத்தி சுத்தியா விடுங்க வட்டமா. 10 தேங்காய் விட்டாலும் பசு பாலுக்கு வீடாகாது. அம்மா கொள்ள கொள்ள ஊற்றுறாளாப்பா. அது மட்டக்குழப்பில் இதில் இல்லை பொங்கல் என்ன எருமை பாலில். ஓ எருமை மாட்டு பாலில் ஆற்று விட்டு விடு ஆற்று விடு கவனம்மா செல்ல குட்டி. செல்ல குட்டிக்கு காய்ச்சல் ஓகேண்ணே. உண்மை இந்த எப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் பொங்கல் இருந்தது என்ன அப்போ இப்போ திடீரென்று தான் இந்த ஒரு பொங்கல் ஒன்று தயாராகினது. இப்போ அதனால ஷட் புட் சடாண்டுங்கிற வேலை நடக்குது. இல்லை இல்லை அதான் திடீரென்னு சொன்னால் இப்படி நாங்கள் அந்த அங்கே தான் பொங்கல் அந்த வீட்டு தான். அதுதான் இப்போ பொங்கி போட்டு தான் நீங்கள் எங்கிட்ட சொந்த வந்த கொண்டு போகணும். இதில் அம்மம்மா கொடுக்கணும், ஆண்டி கொடுக்கணும், பெரியம்மா கொடுக்கணும். பொங்கலுக்கு வந்து முதலாவது அழைப்பு விட்டுருந்தாங்க. எப்போவுமே நான் வளமே சொல்கிறேன். என்ன தான் இல்லை பாவன் அப்படியே காலையில் ஒழும்பி வந்து எங்களெல்லாம் விஷ் பண்ணி போட்டு பொங்கி இந்த கட்டத்தில் வரத்தான் இப்போ வீட்டை போகுது. அப்போ இனித்தான் போய் லிதியா கூட்டி துக்காக்களை கூட்டின்னு வருவாருன்னு. அதுக்கு நாங்கள் பொங்கி இன்னொரு கட்டத்தில் என்ன கஜு எல்லாம் போட்டதோ கஜு பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு அதுக்கும் புக்க போண்டா கோமன் பண்ணுவோம். நான் கொண்டது எல்லாம் பொங்கல். அப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு தானே நாங்கள் ரக்கி
சூரிய பகவானை வந்து இன்னைக்கு ஒளிஞ்சிருக்கிறார். அது எச்சப்படையில் வெளியில் வரும். மலை மாப்புண்டோடையா சூரியனை காணல. இங்கே பாருங்க நான் உள்ள வடியா காட்டுறேன். இந்த பாருங்க கொஞ்சம் சூரியனே காணல. கொஞ்சம் சுனாங்க தான் மாதிரி குழக்க எனக்கு நான் கோல் எடுத்து நான் ஆன்சர் பண்ணேன் இன்னும். ஆமாம் கோல் எடுத்து நான் சூரியனுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணேன். ரெடியாகி கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய பொங்கல் வந்து ரெடியாகி விட்டது. உண்மையிலேயே சந்தோஷம். எங்களோட வீடியோ பார்க்குறவர்களுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். ராத்திரி 12 மணிக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த ஃபோன் பிரச்சனை அங்கே எனக்கு குரூப் ஆப்பில் போட்டேன்னு போச்சு என்னோ தெரியலை. சரி மிச்சத்தை நாங்கள் அப்புறம் படைக்க பார்ப்போம். ஓகே அப்பா வந்து இப்போ படைச்சி கொண்டு இருக்குது. இங்கே பொங்கல் எப்படி வந்துட்டேன்னு சொல்லி பொங்கலோட சேர்த்து சூரியனும் வந்துட்டு அந்த சூரியன் அங்கே இருக்கு. அந்த அந்த மர இடைக்குள்ளே நிற்கிது. இந்த மழை இன்றைக்கு வராது. இந்த பாருங்க பிளாக் ஏற்றுதாப்பா. பாப்பா வந்து படைக்கிறார். கரும்பு செடியான சின்ன நாகடாது. ஓகே இப்போ பாருங்க படையில எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுதான் வேலை. அங்கே தள்ளி போல வேணும் கொஞ்சம் தூரம் கேட்டுக்கிட்டோம்னா துப்புரவாள் விட்டாது விழுந்தால கூடாது. சரிண்ணா ஓகே படையல் வந்து படைச்சாது. அப்போ தேவாரம் பாடலையோ? தேவாரம் திருச்சி சம்பளம் சொட்டு நெய்வேதியன். சரிண்ணா இனி நாங்கள் உண்டு ஒவ்வொரு வீட்டையும் வந்து கொடுக்க. சரி என்ன கொண்டு அம்மம்மா வீட்டை அந்த சித்தி வீட்டை ஆனால் மல்லா சித்தாண்டைக்கு இல்லைண்ணே. சரி பார்த்தீங்க சொன்ன உண்மையிலே வந்து ஒரு அளவாக தான் நாங்கள் இந்த பொங்கலை வந்து சிறப்பாக செய்கிறோம். என்ன முக்கியமான சொல்கிறோம் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நாங்கள் தான் பொங்கிருக்கோம். நான் என்னன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்து அம்மா சொன்னாங்க அப்படி ஒருத்தருமே இன்னும் பொங்க இல்லையா பால் காய்ச்சி வீடு பூந்தது குடி பூந்தது நாங்கள்லாம் பொங்கிருக்கிறோம். கொடுத்து வச்ச வீடு போலாங்கன்னு. அதான் அப்போ சரி ஓகே சந்தோஷம். அப்போ இப்போ எங்களுடைய பொங்கல் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு அப்போ இனி நாங்கள் வந்து பெரிய மாவட்டம் அங்கே இங்கே எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்து பின் ஓ பின்னாடி அப்படி நாங்கள் சந்திப்போம். என்னம்மா எங்கே சந்திப்போம்? கடற்கரை போவோம். அப்போக்குள்ளே நாங்கள் சந்திப்போம். ஓகே பாய்.